இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உன் காரியத்தை வாய்க்கு செய்யும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் இருக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் இருக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். வேறு பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 7 வரை. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னையின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் எடுத்து போட்டு அஸ்தா நாட்டிலும் பெலிஸ்தர்களும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். உசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவன் 16 வயசுல ராஜாவானானா. சின்ன வயசுல ராஜாவாகி 52 வருஷம் ராஜாவானான். அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி செய்தான். பிரியமானபடி செய்ததுமானால் அவன் தினமும் கர்த்தரை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை தேடின போது தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே பல காரியங்கள் நமக்கு வாய்க்காதே போகிறது. நம்முடைய பாவங்களே அதற்கு காரணம். நாம் கர்த்தரை விட்டு விலகினதே அதற்கு காரணம். அவர் சொற்படி கேளாமல், அவருக்கு பிரியமானதை செய்யாமல், அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு அப்பா எனக்கு இதை தாங்க, இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் நமக்கு செய்யவே மாட்டார். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவரை தேடும் போது அவர் நம் காரியங்களை நாம் கையிட்டு செய்கிற அனைத்தையும் வாய்க்க பண்ணுவார். அப்படித்தானே உபாகமத்தில் வச்சிருக்க உன் கை பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவேன். நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்றால் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கையிட்டு செய்கிற அனைத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். அன்பானவர்களே, அவரை தேட நம்மை மனதிணங்க நம்ம ஒருமுகப்படுத்தலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடாக கொடி நன்றி தகப்பனே. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. அதனாலே நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த காரியம் எனக்கு வாய்க்கவில்லை, ஏன் இந்த பிரச்சனை தீரவில்லை என்று கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்திலே தருகிறோமப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளாய், உண்மை அண்டி கொள்ளுகிற பிள்ளைகள், உம்முடைய பாதத்திலே வந்து படுத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. அவ்வளமாக தங்களை ஒப்பொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நீர் அவர்களுக்கு துணியாக இருப்பீராக, நீர் அவர்களுக்கு துணை நிற்பீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.